எந்த ராசி, லக்னம் இல்ல எந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பங்கு சந்தையில ஈடுபடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா? ராகு சம்பந்தப்படாமல் ஒருவர் இந்த பங்கு சந்தைக்கு வருவதே இல்லை. ஒன்றா லக்னாதிபதி இல்லைன்னா 1ஆம் பாவத்தோட, இல்லைன்னா சனி இல்லைன்னா 10ஆம் பாவத்தோட பாவ அதிபதி இது கூட ராகு சேர்ந்திருந்தால் மட்டுமே தான் இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துறதுக்கு இப்போ ஒரு விஷயத்துக்கு ப்ரீ ரெக்வெஸ்டா சில விஷயம் தேவைப்படும் இல்லைங்களா? இப்போ நான் அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக் பத்தி இந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் தேவையா சார்? இப்போ ஜெரோதா, ஏஞ்சல் புரோக்கிங், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ரிச்சு, இந்த மாதிரி வந்து பல வருடமாக இருக்கிறவங்களோட இதை போய்க்கிறது நல்லது. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அசோக் கந்தசுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆல்ரெடி ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பொழுது அது ஒரு ரிஸ்கியான பிஸ்னஸ் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லுவாங்க. அண்ட் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற பொழுது வந்துட்டு அது ஒரு அன்சர்டன்டின் அப்படின்னு நிறையா இருக்கும். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக இருக்கீங்க. ஸோ இதில் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போய் பார்க்குறீங்க, ரெண்டாவது ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், நிலம் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாம் பார்க்குறீங்க. அப்போது முதல்ல வந்து என்னென்னா பங்குச்சந்தையும் ஒரு தொழிலாக தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அது கேம்பிளிங்காகவே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங்காகவே இருக்கட்டும். அந்த கேம்பிளிங்கில் உங்களுக்கு லாபமாக நஷ்டமான தெரிஞ்சிடும்ல பங்குச்சந்தை, அதாவது ஜோதிட ரீதியாக. ஸோ அதே தான், ஒரு விபத்து நடக்க போது தெரியுது, உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்குன்னு சொல்கிறோம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தப்பான டைமாக இருக்குது, சரியான டைமாக இருக்குதுன்னு சொல்கிறோம், அதிர்ஷ்டமான பணம் வருதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட நிறையா விஷயங்கள் இருக்கும்போது இந்த பங்குச்சந்தையில் இவர்களுக்கு லாபம் நஷ்டம் மட்டும் இல்லாமல் இந்த பங்கு இந்த அளவுக்கு போகும் ஏறுங்கிறதையும் நம்ம பல வருஷமாக ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் ஓப்பனாக வெளிப்படைத்தன்மையாகவே யூடியூப் வாயிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த பங்கு இவ்வளோ தூரம் போகும், இது இவ்வளோ தூரம் இறங்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு முதல்ல லாபம் இருந்தால்தான் பங்கு சந்தையில் சம்பாதிக்க முடியுங்கிறதை தெளிவாக பல பேர்த்துக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும், ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்குற அளவில் நான் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார். நீங்கள் பல வருஷமாக இதில் ஈடுபட்டு இருக்கீங்க. பொதுவாக வந்துட்டு எந்த ராசி, லக்னம் இல்லை எந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பங்கு சந்தையில் ஈடுபடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க தான் ஈடுபடணும், இவங்க ஈடுபடக்கூடாதுங்கிறது அந்த ராசி நட்சத்திர லக்கணமில் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஈடுபடலாம். பட் ரெண்டாவது கேட்டகரி, யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், அப்படி தான் நம்ம வரணும். இப்போது சிம்ம ராசி மிதுன லக்கணம் இருக்காங்க, சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து சூப்பரில் ப்ராஃபிட் வந்துடும்னு சொல்ல முடியாது. விருச்சிக ராசி லக்கணமாக இருக்கவங்களுக்கு நஷ்டம் வந்துடும்னு சொல்ல முடியாது. இப்போ காலபுருஷனுக்கு 8 இருக்குது, அந்த ராசி லக்கணத்துக்கு கண்டிப்பாக நஷ்டமாகும்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இவர்கள் எல்லாருமே ஈடுபடலாம். அது ஈடுபடுவதற்கு யாரெல்லாம் ஈடுபடுறாங்க? எல்லாமே ராசி நட்சத்திரம் எல்லா லக்கணக்காரும் ஈடுபடுறது இல்லையா? நீங்கள் போயிருப்பீங்களா? பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க. யார் வருவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ராகு சம்மந்தப்படாமல் ஒருவர் இந்த பங்குச்சந்தைக்கு வருவதே இல்லை. ஒன்றா லக்னாதிபதி இல்லைன்னா 1ஆம் பாவத்தோட, இல்லைன்னா சனி இல்லைன்னா 10ஆம் பாவத்தோட பாவ அதிபதி இது கூட ராகு சேர்ந்திருந்தால் மட்டுமே தான் அவர்கள் பங்குச்சந்தையில் ஈடுபடுகிறார். இல்லைன்னா அவங்க வரவே மாட்டாங்க. நீங்கள் பக்கத்தில் போய் எவ்வளோ தூரம் நீங்கள் போய் நீ பாவம் இதில் சம்பாதிக்கலாம் அப்படின்னாலும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து சூதாட்டம், எனக்கு வேண்டாம், நான் வேறு மாதிரி ஏர்ன் பண்ணிக்கிறேன், லேண்டு வாங்குறேன் அப்படின்னு போயிடுவேன். அப்போ ஃபஸ்ட்டு ராகு சம்மந்தப்படுற போது தான் வராங்க. அவங்க எந்த ராசி எந்த லக்கணம்லாம் இல்லை, ராகு சம்மந்தப்படும் போது வராங்க. இதில் யாருக்கு லாபம் அப்படிங்கிறத நம்ம அதுக்கடுத்து வரணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுடைய திசா புத்தி, அவங்களுடைய சனி இருக்கக்கூடிய ஆதிபத்தியம், அவங்களுக்கு ரைட்னாவும் இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எல்லாத்தையும் வைத்து மட்டுமே தான் சொல்ல முடியும் இவர்களுக்கு பங்குச்சந்தை லாபமா இல்லை நஷ்டமா. ஓகே சார். அதற்கு அடுத்து இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட், இதற்காகவே வந்து பிரத்யேகமாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் தயாரிச்சிருக்கீங்க. நிறைய பேர் ஆப் அப்படின்னு தப்பாக நினச்சிடுவாங்க. நீங்கள் கூட நினச்சி சொல்லியிருக்கீங்க ப்ளே ஸ்டோரில் அது அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாஃப்ட்வேர் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? இப்போ சாஃப்ட்வேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் தின வர்த்தகம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது, அது ஒரு மாதம் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முகூர்த்தம் வேணும். இன்றைக்கி உங்களுக்கு லாபமாக நஷ்டமானு முதல்ல டேட்டா பர்த் போட்டாலும் தெரிஞ்சிடணும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் அப்படின்னால் மட்டுமே அதில் இறங்குற மாதிரியான உங்கள் ஜாதகத்தை டேட்டா பர்த் போட்டாலே அதிலே வந்துடும். ரெண்டாவது பங்குச்சந்தையுடைய ப்ரிடிக்ஷன், இது எப்படி போகும், இப்போ இதில் இப்போ பை பண்ணால் லாபமா, இப்போ 100 ரூபா இருக்கிற பொருள் வாங்கினா 150 ரூபா போனால் தான் லாபம், இது 150 ரூபா போகுமா இல்லை 100 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய் 80 ரூபாய் விற்போமா, அப்படிங்கிறதை தெளிவாக
கொண்டு வந்துக்கூடியது தான் இந்த பங்குச்சந்தை மென்பொருள், ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர்னு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் எப்படி பண்ணிக்கலாம். மெயினாக வந்து என்னென்னா நஷ்டம் அடைகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நஷ்டமே அடையிறதில்ல. இன்றைக்கி லாபம் எடுக்கிறாங்க, இன்னொரு நாள் நஷ்டம் அடைகிறாங்க. ஒரு 50,000 லாபம் எடுத்தால் அடுத்த 2 நாள்லேயே 1,00,000 விட்றாங்க. அந்த விட்ற நாளை தான் நம்ம என்னென்னா ஃபஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறோம். முதல்ல இன்றைக்கி உங்களுக்கு லாபம் தெரிஞ்சால் போய் பங்குச்சந்தையில் ஈடுபடுங்க, நஷ்டம் தெரிஞ்சால் அதில் விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஜோதிடர் ஒவ்வொரு நாளும் போய் அணுகிட்டு இருக்கு போய் நீங்கள் எனக்கு லாபமாக பாருங்கள், எனக்கு இந்த வாரம் லாபமானு பாருங்கள். ஒரு வருடத்துக்கு லாபமானு ஒரு தோராயமாக கேட்கலாம், சரிங்களா? ஒரு வாட்டி கன்சல்டேஷனுக்கு வந்தால் தினம் தினம் கேட்குறது சாத்தியம் இல்லாது தானே. ஸோ அப்போ நம்ம வீட்டிலே ஒரு ஆஸ்ட்ராலஜி இருந்தால் தான் அப்படி கேட்டுக்க முடியும். அதனால் யாரும் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டக்கூடாது, அவர்களுக்கு இன்றைக்கி லாபமாக நஷ்டமான முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நாங்கள் அந்த பங்குச்சந்தை மென்பொருளை உருவாக்கி பல வருடமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் அதில் சக்ஸஸ் பண்ணிட்டு. அதுக்கடுத்து உங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அது யாரெல்லாம் பயன்படுத்த முடியும் சார்? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வந்துட்டு அதோட வேலிடிட்டி இருக்கும்? லைஃப் டைம் தாங்க, பர்ச்சேஸ் தான். ஓகேங்களா? இது யார் பயன்படுத்த முடியும்னா கொஞ்சம் நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு சிஸ்டம் பயன்படுத்த தெரிஞ்சிருந்தாலே போதும். ஏன்னா இது ஆப் கிடையாது, விண்டோஸ் பேஸ்ட் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து என்னென்னா சிஸ்டமோ லேப்டாப்போ அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியும். அப்படி பண்ணும்போது தான் அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது தெரிஞ்சிருந்தால் போதும். அதை எப்படி யூஸ் பண்ணணுங்க நாங்களே ட்ரைனிங் கொடுத்துருவோம் இந்த சாஃப்ட்வேரை. அதனால் அந்த பேசிக் நார்மல் ஒரு ஏன்னா ஒரு ட்ரேடிங் பண்ணுற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு நாலேஜ் இருந்துட்டாலே எல்லா நாலேஜ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் அது பிஃபோரே வந்து ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஜோதிடரே வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா சந்திர நாடியிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது. மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, உங்களுக்கு முகூர்த்தம், ரெண்டாவது வந்து தசாபுத்தி அந்தர சூட்சமம் வரைக்கும் அந்த பிளானட்டோடைய ஆதிபத்தியம் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ நிறைய ஆஸ்ட்ராலஜரும் பயன்படுத்துவாங்க. ஸோ ஆஸ்ட்ராலஜி தெரியாதவங்களும் பயன்படுத்த முடியும். ஓகே சார். இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துறதுக்கு இப்போ ஒரு விஷயத்துக்கு ப்ரீ ரெக்வெஸ்ட்டாக சில விஷயம் தேவைப்படும் இல்லைங்களா? இப்போ நான் அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக் பற்றி இந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் தேவையா சார்? ஜென்ரலாக ஒரு பை செல் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஸ்டாக் டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா கார் வாங்குறீங்க, ஒரு BMW கார் கொடுக்குறோம். பட் அட்லீஸ்ட் நார்மலாக கார் ஓட்ட தெரிஞ்சுதான் தானே அதை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த ரெக்யர்மெண்ட்டு தான் வேணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இது ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம், ட்ரேடு பண்ணுறதுக்கு அதை நீங்கள் நார்மலாக கற்றுக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு பேசிக் நாலேஜே இல்லைனாலும் டெக்னிக்கல் கோர்ஸ் நாங்களே எடுக்கிறோம். டெக்னிக்கல் கோர்ஸ்னால் என்னென்னா பேசிக் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ். ஓகேங்களா? அது என்னென்னா அது கண்டினியூஸாக பண்ணுறதில்ல, யாராவது தெரியலன்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம சொல்லித்தர்றது. புரியுதுங்களா? ஆன்லைன் வழியாக முதல்ல என்ன ஷேர் மார்க்கெட்னா எப்படி, கூகுளில் போய் எப்படி சர்ச் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட்னா எப்படி, ஸோ அதில் எப்படி பணத்தை நம்ம கொண்டு போகுது, ஏன் ஒரு பங்கு ஏறுது, ஏன் ஒரு பங்கு இறங்குது, ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக, நாட் அபவுட் ஆஸ்ட்ராலஜி. ஸோ அதை வந்து என்னென்னா நம்மளே சொல்லிடுவோம். புரியுதுங்களா? அதை எப்படி பை செல் பண்ணுறது. பட் இது இப்போ நார்மலாக யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது, அதை வந்து நம்ம சொல்லணுங்கிறதே இல்லை. ஒரு நார்மலாக நீங்கள் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் நடிச்சிங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க யூடியூப்பில் அடித்தாலே. ஸோ அதனால் என்ன இன்கேஸ் இருந்தாலும் நம்ம சொல்லணும்னாலும் அதை சொல்லி கொடுத்துடலாம். நார்மல் பேசிக் டீட்டெயில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சால் போதும். ஓகே சார். இதுக்குன்னு க்ரோ அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குல்ல சார், இது எப்படி ஒருத்தவங்க வந்து கஸ்டமைஸ்டாக இருக்குமா இந்த ஆப், இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்க? நான் என்ன சொல்கிறேன்னாங்க, காலங்காலமாக நம்மளுடைய இதில் இருக்கவங்களோட இதில் போய்க்கிறது நல்லது. இப்போ க்ரோ இப்போ நிறைய இருக்குது, ஏகப்பட்ட ஆப். அதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம அந்த இதில் ஆடாக வர்றதா பார்க்குறேன். நான் அதை குத்தம் சொல்லலை. இப்போ ஜெரோதா, ஏஞ்சல் ப்ரோக்கிங், அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ரிச்சு, இந்த மாதிரி வந்து பல வருடமாக இருக்கிறவங்களோட இதை போய்க்கிறது நல்லது. புரியுதுங்களா? இப்போ ஜெரோதாவில் நம்பர் 1 ப்ரோக்கரேஜாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அசஸ் பண்ணலாம். ஏஞ்சல் ப்ரோக்கிங் அவங்க பல வருடமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போய்க்கிறது நல்லது. இப்போ க்ரோவும் அந்த மாதிரிலாம் நான் பயன்படுத்தினது இல்லை. பட் எனக்கு அதை பற்றி வந்து என்னென்னா நார்மலாக அது ஒரு டிமேட் அக்கௌண்ட் டிசைன் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு ஃபேஸ்புக்கு சின்ன சின்ன மாற்றம் இருக்குது இல்லைங்களா? பட் போஸ்ட் போடுறது ஒன்று தான். பட் உள்ளக்குள்ளே மாறி பார்த்தீங்களா, இதில் ரீல்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் இருக்கும், அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் ரியாலிட்டி என்ன, பை செல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெல்த்துக்காக இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அஸ்ட்ராலஜியாக இருக்கீங்க, அதுக்கடுத்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பண்ணுறதா சொல்கிறீங்க. அது எப்படி சார் ஃபஸ்ட்டு ஒரு சாத்தியமாகும்? மெடிசனுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன சம்மந்தம் அப்படி தானே நினைப்போம். இது நிறையா மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? இப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜினா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் நார்மல் நீங்கள் கேட்குற கேள்விகள் அனைத்துமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து பயன்படுத்துறது தான். பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அது எப்பொழுதும் சரியாகும். அப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாமே வச்சு உங்கள் ஜாதக அடிப்படையில் எந்த திசாபுத்தி காலங்கள், எந்த கோச்சார காலங்கள், எந்த கிரகம் எவ்வளோ பாகை வாங்கியிருக்கு, எது ஆட்சி, உச்சம், நீசம், எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத வச்சு தான் உங்களுக்கு இந்த டைமில் எந்த மாதிரி நோய்கள் வருங்கிறதை நம்ம இந்த ஜோதிட ரீதியாக எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும் பட்சத்தில்
அது எப்போ வருதுங்கிறத நம்ம சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம அதை உருவாக்கியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்னென்னா, ஜோதிடத்தை நாங்கள் மென்பொருளாக கொண்டு வந்திருக்கோம், ஒரு சாஃப்ட்வேராக நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதெல்லாம் மேட்ரே இல்லை. ஏன்னா நிறைய பேர் டாக்டரே இதை பயன்படுத்துகிறாங்க. அது அவங்களே ஆரம்பத்தில் ஷாக் தான். இப்போ அவங்க ஒரு பேஷண்ட் பார்க்குறாங்க, இந்த இடத்துல இந்த டைம் வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரியான நோய்கள் இருக்கும், இந்த மாதிரியான பெயின் இருக்கும், இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் இருக்கும், இந்த மாதிரி தலைவலி தொந்தரவுகள் இருக்கும். அதற்கு பிறகு கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்காதும் அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி முடியுது. இவருக்கு இந்த காலகட்டங்கள் நோய் வந்துட்டால் கடைசி வரைக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியான காலகட்டங்கள் தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே ஜோதிடத்தோடய கனெக்ட் பண்ணி தான் நடக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம நிறையா விஷயங்களை அனுபவத்தில் அதை வந்து அப்படியே சாஃப்ட்வேராக பண்ணி எல்லாத்துக்கும் ஈஸியாக பார்க்குற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அஸ்ட்ராலஜி பற்றி உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.